வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. இத பாருங்க மான் பொம்மை. மான் எப்படி ஆடும் தெரியுமா? மான் இப்படித்தான் ஆடும். டேய் மான் எப்படி ஆடும்? இல்ல மான் இப்படி ஆடும். வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. யானை பொம்மைங்க. யானை எப்படி சத்தம் போடும் தெரியுமா? டேய் நான் பாத்துக்கறேன். வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. வாங்கம்மா வாங்க. இத பாருங்க புலி பொம்மைங்க. புலி எப்படி கத்த தெரியுமா? டேய் கரெக்ட்டா கத்துறா. ஏம்பா புலி என்ன பூனை மாதிரி கத்துது? புலிக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். காசு வச்சிருக்கியா? இல்லையப்பா. மூடிக்கிட்டு போ. குரங்கு கண்ணா குளிர்ஜாமா. ஏன்டா சேட்டை பண்ணாம சும்மாவே இருக்க? குரங்கு சேட்டை பண்ணணுமா? கொரில்லா சேட்டை பாத்திருக்கியா? இப்படி வா. கொரில்லா சட்டை. நான் ஒத்த பொம்மையை விற்க உடம்பு பூரா பொம்மையை மாட்டிக்கிட்டு கூவி கூவி இருந்தா இங்க உள்ள போட்டு குரங்குக்கு குளிர்ச்சாமா உங்க ஆயாவுக்கு குளிர்ச்ச மாட்டேன் கேக்குறா. என்னடா குரங்கு சேட்டை பண்ணாதான்னு கேட்டேன். அதான் பண்ணி காட்டேனே. இப்படியே செய்ய வழங்கிடும் பிசினஸ். இந்த மாதிரி ஈத்திர பேல வந்து எங்கிட்டு பிசினஸ் பண்றது? வாங்கம்மா வாங்க. இது பேச தெரிஞ்ச பொம்மைங்க. ஆறு மொழி தெரியுங்க இதுக்கு. இது பேசுற பொம்மையா? ஆமாங்க ஆமாங்க. இதுக்கு ஆல் லாங்குவேஜ் தெரியும். ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், கோயம்புத்தூர், மதுரை, வாடிப்பட்டி, வடிகப்பட்டி, அத்திப்பட்டி. எவ்வளவுங்க? 2000. எப்பா 2000 கம்பெனி கட்டுப்படி ஆகாதுப்பா. எங்க 2000 ரூபாய் இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா போங்க. நானும் அதான் சொன்னேன். அப்படியா? ஸ்பெஷல். நெய் விட்டு கொஞ்சம் முந்திரிய தூக்கலா போட்டு செஞ்சிருக்கோம். ஐயா மூச்சு பாரு. வாய பாரு. ரொம்ப ஸ்பெஷல். நீங்க என்ன பேசினாலும் திருப்பி பதில் பேசு. ஆமா. பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. ஓ எஸ் எஸ் எஸ். இப்ப பாருங்க பேசுறதெல்லாம் பதில் சொல்லும். What is your name? My name is Vodka. அம்மா நீ என்ன சாப்பிடுவ? ஊர்கா. எல்லாம் ரைமிங்லயே பேசுதே. ஆமாங்க. ரைமிங் மட்டும் இல்லங்க, ரைம்ஸ் எல்லாம் சொல்லும். ஆமா. நீங்க வேணா பேசி பாருங்களேன். ரொம்ப நல்லா பேசுறியே. எங்க வீட்டுக்கு வரியா? துட்டு கொடுத்தா நான் எங்க வேணாலும் வருவேன். ஆகா அப்படியே இருந்தா இவங்கள மாதிரி இல்லங்க, நல்ல கியூட்டா பேசுன்னு சொன்னேன். நீங்க முத்தம் கொடுத்தா பதிலுக்கு அதுவும் கொடுக்கும். ஆமா அது அப்படியே என்ன மாதிரியே. பேக் பண்ணி கொடுங்க. பேக் பண்ணுப்பா. வாங்கிக்கங்க கொடுங்க. ஓகே. ஐயோ என்ன கடத்துறானுங்க கடத்துறானுங்க. டேய் பேசாம அவங்க எங்களை விட உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. பாத்து கூட்டிட்டு போங்க. சமத்தாரு சரியா? சரிங்களா? போயிட்டு வாங்க. போங்க போங்க. போகையில ஜட்டி வாங்கிட்டு போங்க. உனக்குள்ள பொம்மைக்கு. வாங்க வாங்க. எங்கடி போனாலுங்க? அங்க இருக்காங்க. நீதான் காசு கொடுக்கணும். ஏய் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏய் நாங்க இங்க தான் இருக்கோம். கையில என்ன பொம்மை? இது ஜப்பான் பொம்மையாண்டி. நம்ம என்ன பேசினாலும் பதில் பேசுமா. அப்படியா? எங்க பேசி சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? பேரா லா மார்ட்டின். என்ன இங்க ஒரு பேர் சொல்ற அங்க ஒரு பேர் சொல்ற? நீ என்ன பெரிய லாவா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க. 2000 ரூபாய் கொடுத்துட்டு 2008 கேள்வி கேக்குற. உனக்கு ரொம்ப கொழுப்புதான். ஆமா நீதான் சோறு போட்டு வளர்த்த பாரு. சரி நீ என்ன சாப்பிடுவ? ஒரு கோட்ரு ஒரு வாட்ரு கொஞ்சம் ஊர்கா அப்படியே தாக்கிட்டு மட்டை ஐ படுத்துருவேன். திமிர பாரு. நீ பொம்மையா இருக்கும் போதே இப்படி பேசுறியே. உனக்கு உயிர் இருந்தா என்ன பண்ணுவ? செஞ்சிருவா அப்படியே. இந்தாங்கண்ணே. என்ன பசங்களா நீங்களும் ஐஸ் சாப்பிடுறீங்களா? ராட்டனம் தானே. உங்க எல்லாத்தையும் ராட்டனத்துல ஏத்துறேன். அதுக்கு முன்னாடி ஐஸ் சாப்பிடுங்க. 4 ரவுண்ட் சுத்துறோம். நான் 3 ரவுண்ட் போகணும். உனக்கு வேணா நீ போய் ஏறற. நான் அந்த ரவுண்ட சொல்லல, இந்த ரவுண்ட சொன்னேன். என்ன ஐஸ் குடுனே? யார் வீட்டு காசுல யார் ஐஸ்கிரீம் வாங்கி தருது? என்ன பொம்மை கொடுத்த? எது பேசினாலும் ராங்கா தான் பேசுது. என்ன மிச்சம் எது ராங்கா பேசுதா? ஆமா. கொடுங்க. பெல்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பொம்மை நல்லா ஆயி போச்சா? கொடுங்க. ஓவரா பேசுனியா? இல்ல அவதான் ஓவரா பேசினா. அத்தடி டேய் அப்படிதான் பேசக்கூடாது. அவங்க காசு கொடுத்து வாங்க வேலைக்காரமா. சாரி ஓனரமா. நல்லா தானே பேசுது. வேற என்ன? நான் பேசும்போது எல்லாமே ராங்கா தான் பேசுச்சு. இந்த செவ் பட்டன் அழுத்துறீங்களா? ஆமா. இது தப்பான பட்டனுங்க. இதுக்கு மொத்தம் 6 மோட் இருக்கு. இது தப்பான மோட். சாரி இந்தா பாருங்க. இந்தா இனிமே இந்த பக்கத்துல இருக்க எல்லோ பட்டனத்தை அமுக்கணும். சரியா? ஹலோ அது எல்லோ இல்ல கிரீன் பட்டன். நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இனிமே இத சேட்ட பண்ணாதல. இனிமே சேட்ட போனா அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பாவா? அது யாரு? சிட்டி ரோபோ. சிட்டி ரோபோவா? ஆமா இது வில்லேஜ் ரோபோ. ஐயா ஓகேவா? வாங்க 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 வாங்க. நல்லா புடிங்கி திங்குதுங்க. டேய் ஏன் பங்க குறா? டேய் குடுக்குறேன் வாடா. பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. ஏய் உள்ள கூட்டம் அதிகமா இருக்கும் போல. குழந்தைய பாத்துட்டு இங்கே இரு. என்ன வாங்க. அவளை ஏன் நிப்பாட்ற? அவள உள்ள வரட்டுமேம்மா. நீங்க சும்மா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். வாங்க. இல்ல குழந்தை பத்திரம் பாத்துக்க.
ஐயோ குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றாங்க, போறப்ப ஒண்ணு காட்டி விட்டு போயிடறாங்களே. அழுகாதரா. ஆகா, ஒரு குழந்தை மனசு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும். பாப்பா அங்க வாங்க. அழுகாதரா. சொல்லுங்க. வெரி குட்டா. நீங்க இந்த தம்பியோட அழுகை நிப்பாட்டுறீங்களா? நிப்பாட்டுங்க பாக்கலாம். என் தங்க பத்தாருல தம்பி அழுகையை நிப்பாட்டும்னா ஒரு பொம்மை தாங்க. லஞ்சம் இந்த வயசுல உனக்கு லஞ்சம் கேக்குது. சரி இந்த கரடி பொம்மை வச்சுக்க. பொம்மை இல்ல அங்கிள், அந்த பொம்மை. பெரிய பொம்மையை கொடுங்க. மான் பொம்மை வேணுமா? நல்ல விவரமாத்தா இருக்க. இந்த மான் பொம்மை அழுகை நிப்பாட்டு. இல்ல அந்த பொம்மை. அட என்ன இளவு. இந்த அழுகை நிப்பாட்டு. இந்த வச்சுக்க. அழுகை நிப்பாட்டு. இந்த இதையும் புரி. எல்லா பொம்மையும் இந்த வச்சுக்க. மொத்தமா எடுத்துக்க. சரியா? அழுகை நிப்பாட்டு. தம்பி வாடா. தம்பி உன் பேர் என்ன? அக்காவை பாருங்க. அக்கா கிட்ட பேர் சொல்லுங்க. உன் பேர் என்ன? ஆமா பேர் என்னடா? வாய்க்கு முட்டாய் வச்சுட்டு பேரை கேட்டா அவனுக்கு எப்படி புரியும்? இப்ப சொல்லு. என்ன நீ அழுகுற? டேய் கொஞ்ச நேரத்துக்கு பேசாமறா. இப்போ பொம்மையெல்லாம் கீழே போட்டு அடி வெளுத்து பிடிவேன். ஐயோ வெளியில போன ஜூலியை வீட்டுக்குள்ள கூப்பிட்ட கதையாகி போச்சு. சரித்தா உனக்கு முட்டாயெல்லாம் வேலை பைத்தாரு எல்லாமே வாங்கி தரேன். எவன்டா பல்ல காட்டுறது? இருக்கிற 4 பள்ளி குத்தி உடச்சு பிடிவேன். எல்லாம் ஒன்னால தாண்டா. எந்திர டேய் அட முட்டாய்க்கு பிறந்த முட்டாய எந்திரிச்சு தொலை வாங்கி தர்றேன். ஐயோ அவன் கடல் மாதிரி கடையை கட்டி திருவிழா மாதிரி வியாபாரம் பண்றான். நான் திருவிழாவில ஒரு பொம்மை வைக்க முடியாம செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கேனே. அட கோவிந்தா, இவங்க டாய்ஸை வித்து பழைக்கிறத விட பிக் பாஸ்ல. என்னடா நடந்துகிட்டு இருக்கு? ஏப்பா எந்த அழுக முஞ்சி பையன் பெத்த பிள்ளைன்னு தெரியலப்பா. இவன் பாட்டுக்கு வந்து காலையில இருந்து கடையில வந்து அழுதுகிட்டு இருக்கா. அழுகேடி பாட்டவே முடியல. இதை எந்த பக்கி பையன் பெத்தான்னு தெரியல. இவன் அழுகேடி பாட்டு இந்த பிள்ளைய கூப்பிட்டா இந்த பிள்ளை ஓடு அதை விட அலறுதுப்பா. எனக்கு என்ன பண்றது தெரியலப்பா. என்ன அழுகை நிறுத்தணும் அவ்வளவுதானே? ஆமாப்பா. வா கைய கொடுத்து தூக்குப்பா. என் கண்ணப்பார் நல்லாத்தான் இருக்கு. அம்மா ஐயோ அம்மா. டேய் ஏன் மண்டைய போட்டு அண்டா உடைக்கிற? அட விஷப்பூச்சிகளா. டேய் அழகு நடிச்சாங்கல. டேய் தம்பிங்க வாடா. இந்த போட்டண்டா. பாப்பா இங்க வா. உன் பேர் என்ன? சாதனா. சாதனாவா? டேய் டோரா பொம்மை தெரியுமா? இந்த வச்சுக்க. உங்க அம்மா இங்க மலர் கடையில. பத்திரமா போயிடுறியா? சரி பாத்து போ. உன்னை அப்படியே கொட்டி இப்படி ஓடி பேரு நிக்காம. தம்பி உன் பேர் என்ன? வெங்கடேஷ். வெங்கடேஷா? யாரோட வந்த? எங்கெல்லாம் தேடுறேன். எங்க போயிட்ட? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க யாரு உங்க குழந்தையா? இல்லங்க என் சித்தியோட பையன். சித்தி குழந்தைய பக்கத்துக்கு பதிலா குழவைய பத்தி வச்சிருக்கீங்க. போட்டு உயிரை வாங்கிட்டியா பிள்ளையாவே? ஏங்க திருவிழா வந்தா குழந்தை எப்படி விடுறது? இல்லங்க கோவில்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், ஓடிட்டான். பார்த்து கூட்டிட்டு போங்க. சாமி கும்பிட்டாங்க. சாமி நல்ல வேலை கிடைச்சிட்ட. ஒரு நிமிஷம். டேய் என்ன சேப்பா அவனுக்கு கொடுக்காதப்பா, அவன் நடிக்கிறான்ப்பா. இந்தா வாங்கிட்டான் பத்தியா? ஓகே பாய். மாமாக்கு பாய் சார். டேய் பாய்னு பாய்ல குத்தி விடுவேன். ஓட்டப்பலாம் ஆளை பாரு. அண்ணே ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்க, வெயில் தாங்க முடியல அண்ணே. ஓட்டுறியா இல்லையா? இரும்பா 3 சீட்டு காலி அடக்கல, ஆள் வரட்டும் அப்புறம் ஓட்டுவோம். என்ன அவசரம்? 3 பேர் வந்தா போதும். கடவுளே. அண்ணே அண்ணே வாணே வாணே வாணே. அண்ணே உங்களை பார்த்தா தங்கமான ஆள் பார்த்து ஒரு சுத்திட்டு போனேன். ஒரு சுத்து தானே சுத்திடுவோம். என்னையா பண்ண நீ தானே சுத்த சொன்ன? என்ன சொல்லலையா? ராட்டத்துல சுத்த சொன்னேன். அத சுத்துறது உன் வேலை. போற வரவனை கூட்டு சுத்த சொல்ற. என்னடா கிறுக்கு பைய மாதிரி இருக்கா? என் பரம்பரை என்ன? என் ஆட்சி என்ன? என் அந்தஸ்து என்ன? ஏர்வாடில இருந்து நடந்தே வந்திருப்பானோ? என்ன பண்ணன்னு தெரியலையே. யோ வெயில் மண்டைய போடுறது எனக்கு பிபி எகிரிட்டு இருக்கியா? ஏக்கா இருக்கா? நீ வேற காப்பி பிபி சை. கடவுளே ராட்டனம் சுத்துதோ இல்லையா? என் தலை தான் சுத்துது. அண்ணே என்னண்ணே ராட்டின சுத்தமா அப்படியே நிறுத்தி வச்சிருக்க? என்னத்தப்பா சொல்றது? ஒருத்தன் ஏறினா ஒருத்தன் இறக்குறானே. வெயிட்டு தான் பிரச்சனை. வெயிட் தானே. நான் ஏறேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்பாடா ஒரு ஆள் வந்தாச்சு, இன்னும் 2 பேருக்கு நான் என்ன பண்ணேன்? பார்த்து பத்திக்க போறேன் நான். நெருப்பு. இது அந்த ஆளோட பொழப்பு. ராட்டினத்தை எரிச்சிடாத.
எவ்வளவு நேரமா வெயில நிப்பாட்டி வச்சிருக்கா பாரு கருவா பையன். இருக்கா சுத்தா போறேன். போயா, நீ ஒரு ஆட்டமும். ஐயோ இந்த தட்டும் காலியாகி போச்சா. ஒருத்த ஏறனா ஒருத்தி இறக்குறாடா. என்ன செய்யட்டும். ஐயோ அண்ணே. அட நம்ம முருகன் என் கடனை அடைக்க வந்த சிங்கமே வாயா 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 வாயா. இந்தானே. வெரி குட் வெரி குட். போ ஏறு ஏறு போ. ஏறவா? அந்த தட்டுல பேர். யோ 500 ரூபாய்க்கு சில்லற குடியா. அப்ப நீ ஏற வரலையா? நான் எதுக்கு ஏற வரேன்? நீ வேற. ஒரே ஒரு ரவுண்டா ஒரே. நாள வரல சில்லற இருந்தா குடியா. காசு குடியா. காசு குடியா. அந்த ஒரு சீட் தான். எனக்கு வேலை இருக்கியா? ராஜா அது விடியா. காலையில இருந்து சாப்பிடற ஒரு சீட் தான்டா. ஒரு சீட்ல நீ போய் உட்காரலாம் இல்லையா? சொன்னா கேளு ராஜா வாடா. அங்கயா? சொப்பன சுந்தரி மாட்டிக்கிட்டா. பயப்படுறியா? இது மாத்தி விடுமா? ஏய் தம்பி நீங்க போ. ஏய் பாப்பா. இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம். நான் போய் உட்காரேன். உட்காரியா? உனக்காதே உட்காரு. எனக்காக வேற ஆளு உட்கார மாட்டேன். கிளிமூக்கு இந்த வந்துட்டேன். என்னையா? ஏறுடா நேரா பெல்ட்டுக்குள்ள ஏறுடா. அங்க ஒரு படி இருக்காது மறந்துட்டியா? திருவிழாவை பாதியில நிறுத்துறடா. போடா. கொலைக்கிற ஹார்ட் அட்டாக்ல போயிர போற. இறங்குறதுக்குள்ள சீக்கிரமா சுத்தணும். ஏய் ஏறுடா சீக்கிரம் ஏறு. இந்த வந்துட்டேன். என்னமோ எழுதி போட்டிருக்கேன். ஏய் ஏறுப்பா. என்னையா அது? அந்த பிரச்சனை இருக்கவங்கள இதுல ஏறக்கூடாது. டேய் இந்த பிரச்சனை இருக்கிறவங்கள ஏறக்கூடாதுன்னா நீ காக்கா குருவியை வச்சுட்டே ஓட்டணும். அதுல எழுதாதது ஒண்ணு இருக்கு. அது என்னது? சொத்தப்பல் இருந்தா கூட ஏறக்கூடாது. சத்தமா சொல்லாத. மொத்தமா இறங்கி போயிட போறாங்க. ஆளை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு ராட்டின ரவுண்டா சுத்தினா தலை சுத்தும். நேரா போகணும். நேரா போனா சுடுகாடு வரும். பரவாயில்லையா? ராட்டினத்துல உட்காந்து அங்கதான்டா போகணும். காப்பாத்துங்க. சாரி சாரி புது டிராவல். ஜர்கண்டி 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 பாண்டே. உன் கம்பார்ட்மெண்ட் சூப்பர். நம்ம கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு மண்ணா கலந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்க அங்கங்களை ஆட்டாம அசைக்காம அடக்கி வச்சுக்கிட்டு இருங்க. நான் புழைக்க வந்திருக்கேன்பா. யோ நாங்களே எங்க மனசை நல்ல டட்டாயில போட்டு சுத்தமா தான் வச்சிருக்கோம். இங்க எப்படி டட்டாயில பினாயிலா? செருப்பால. செருப்பால எப்படி கிளீன் பண்ணுவ? விளக்கமாரா இருந்தா கிளீன் பண்ண முடியும். என்ன? சரி ஒண்ணு இல்ல. இங்க நீ வாய் பாக்குற. நீ சுத்து. நீ பொத்து. ஹலோ எல்லாரும் பாருங்க. இது 5 பவுண்ட் செயின். இத நான் கீழே போடுறேன். இத யார் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன வேணாலும் தரேன். இப்ப பாரு. ஐயோ என் பணம் புடிங்க புடிங்க புடிங்க. டேய் நிப்பாட்ட நிப்பாட்ட நிப்பாட்ட. டேய் நிப்பாட்ட. புடிங்க புடிங்க. எங்க டேய் ராஜா அங்கடா போய் வாங்க. பணத்தை எடுத்து புடிங்க நிப்பாட்டறா. டேய் நிப்பாட்டறா. ஐயோ ஏமா பாட்டி நிப்பாட்ட போறேன். மச்சான் இதுக்கு முன்னாடி வெறும் பாண்டியா இருந்த இப்ப செயின் பாண்டியா வர ஆயிட்ட. கேக்குறதா கேக்குற. நல்லா வெயிட்டா கேளு. வெயில பொம்மை வச்சு சாக முடியல. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா ஓப்பனா கேளுப்பா கேளுப்பா. ஹலோ என்ன? கிட்ட வா. காதெல்லாம் நல்லா கேக்கும். அப்படியே சொல்லு. இந்த பொண்ணை கூப்பிட்டேன்டா. எது எனக்கு தான் போட போறேன்னு நினைச்சேன். கிட்ட வா. எப்ப பப்ளிக்ல எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. என்ன தேர்வு பண்ணிவிட்டாண்டா நம்மள கொண்டுருவாங்களே. என்ன கிட்ட வா. பகலுப்பா. ஐயோ டோட்டலா சுத்தி ஆளுங்கிறாங்கடா. என்னத்தையும் பண்ணிடாதடா. வேணாம் வேணாம். எல்லாம் போங்க போங்க போங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சாமி கண்ணை குத்தி போட. இன்னைக்கு செருப்படி உண்டு. இதுக்கு அழகே உன் கழுத்துல இருக்கிறது தான். சேட்டு கடையில இருந்தா அதை விட அழகா இருக்கும். இருக்கிறத விட அங்க இருந்தா அழகா இருக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா பாக்குற? வாடா. எதுக்கு அவன் அடிக்கிற? அவனை கேளியா? எதுக்கு அப்படி அடிக்கிறான்? பொறி கேட்டாருண்ணே. குடுத்தியா? குடுத்தானே. சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டா. இந்த பையன் போட்டு அடிக்க. டாய் அதத்தை அவனை கேளுங்கறேல. ஏய் எதுக்கு அடிச்சான்? காசு கேட்டானே. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? எது? பொரிய வாங்கி சவக்கு சவக்குன்னு திங்க தெரியுதுல்ல? அவன் தின்ன பொரிக்கு தானே காசு கேக்குறான். உனக்கு மானம் இருக்கா? ரோசம் இருக்கா? டாய் காசு கேட்டது தப்பு இல்லடா. மானம் முக்கியம்டா. மரியாதை முக்கியம்டா. சும்மா அவன் ரோஸ் சட்டை போட்டு பொரிவாங்கல. ரோஸ் சட்டையா? எப்படி கேட்டான்னு கேளுடா. எப்படிடா கேட்ட? பொறுக்கி
காசு கொடுங்க. யார பாத்திர பொறுக்கீங்க? நான் பொறுக்கியா? என்ன பார்த்தா பொறுக்க மாதிரியா தெரியுது உனக்கு? பிரியாணிக்கு அவனை கடப்பைய வச்சு கொளுத்தி புரிய அவனை. கொண்டு விடுறா. இதான் பிரச்சனையா உனக்கு? ஆமாயா. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி இந்த வர இப்போ உதாரணத்துக்கு பேரிச்சம்பளம் வாங்குறேன்னு வையேன், பேரிச்சம்பளத்துக்கு காசு கொடுன்னு கேட்பான். இப்ப நீ அல்வா வாங்குறேன்னு வையேன், அல்வாக்கு காசு கொடுன்னு கேட்பான். இந்த பொட்டுக்கடலை வாங்குறேன்னு வையேன், பொட்டுக்கடலைக்கு காசு கொடுன்னு கேட்பாங்க. இப்ப இது என்னது? பொரி நீ வாங்குனா பொரிக்கு காசு கொடுன்னு தரடா கேட்பாங்க. கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா அப்படியே கேட்பாங்க. என்னடா பாக்குற? மண்டக்குள்ள மசாலா பொரிய போட்டுருவேன். பார்த்தாலும் வந்து குறுக்க பஞ்சாயத்து பண்ற பெரிய கவுன்சிலர் இவரு. இனிமே வருவ என்னடா பாக்குற? கண்ணை குத்தி பிடிவேன். அவன் பார்வையில பயமுறுத்துறாரா? புறானிக்கு அவனை இந்த ஓடிட்டேன். இப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிடுவான். என்ன பாக்குற? நீ தான் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கணும். ஏய், நான் அவன் ஃப்ரெண்டு, மாமா கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் எனக்கு சிபாரிசு பண்ணணும். இந்தாமா, நாளை எது சொன்னாலும் அவன் சட்டை பண்ணவே மாட்டான். அப்போ உன் பேண்ட் சட்டை கொடு. எதுக்கு? துவைச்சு போடுறதுக்கா? பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயா, கிழிச்சு போடு. எது? கிழிச்சு போடுறதுக்கா? ஏன் இந்த கொலவெறி உனக்கு? இது சாதாரண ட்ரெஸ் இல்லம்மா, சூரத்ல போய் எடுத்தது. ஓ, பிராண்டடு. போர் 50. போர் 50 650 ரூபாய். 2000 ரூபாய். 2000மா? 2 பேண்ட் 2 வேணாமா? ஓகே, சரக்கு அடிக்கலாமே. கொடுங்க, பேண்ட் சட்டை தானே. இப்ப காட்டி தெரியும். போய் மரவா கழட்டு. ஹலோ பாக்குறாங்க. அதெல்லாம் நாங்க உள்ள எல்லாம் பக்கா பேக்கிங் கூட தான் இருக்கோம். அட சும்மா திரும்புமா. ஓகே போ. இருமா குடுமா. ரொம்ப விவரமா இருக்கியா நீ? 2000 ரூபாய் ஆட்டே போட்டு போறிய. தெளிவா போ. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கலையா? எப்பா பாரு போதையில இருக்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உனக்கு மட்டும் எப்படா தண்ணி கிடைக்குது? ஆளு மண்டையிலையும் பாரு. ஆமா, இவருக்கு மட்டும் கூந்தல் இருக்கு. தமிழ்நாடு சரக்கு மூடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னடா அனௌன்ஸ் பண்ண யாரும் இல்ல போல. இந்தா சார் இருக்காருல்ல. ஹலோ சார், இந்த பாட்டில மூடி சுத்திருச்சு, கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்களே. தரந்தோல ப்ளீஸ். நம்ம நேரத்தை பாரு. டேய், இது பாட்டில் இல்லடா, மைக்கு. இது மானிட்டர் சரக்குன்னு எனக்கு தெரியாதா? பெரிய குடிகாரன்னு நினைக்கிறேன். வெடிகார நான் இல்ல, வான வெடிக்கலாம் வெளியில. ஹலோ, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணவே பாரியா? என்னது அக்கவுண்ட்ஸா? ஓ, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுமா? தெளிவா சொல்ல வேண்டியதானே. குடிச்சிருக்கியா நீ? குடிச்சிருக்கேன். என்னடா வித்தியாசமான குடிகாரனா இருக்கான்? நம்ம சொல்றதெல்லாம் நேர்மாறா சொல்லலாம். இல்ல மச்சான், இவன் மீட்டரை நான் கெஸ் பண்ணிட்டேன். இப்ப பாரு, அவன் ரூட்லயே போறீங்க பாரு. அண்ணே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மிஸ் ஆயிட்டான். ஓ, பொண்ணு மிஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. பேர் என்ன? பேரு நித்யா. நதியாவா? ஆமாண்ணே. இப்ப பாரு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அனௌன்ஸ்மெண்ட் தானா? இப்ப பண்ற பாரு. டேய், அப்படியே வாயில வச்சனா சாக்கு எடுத்து செத்து போயிருவடா. மைக் இங்க இருக்குடா. மைக்கா? குடிகார பையல. இந்தா, இப்போ வாய்க்கு நேரம் வச்சுக்க. சொல்லுங்க. கட்டிங் கோட்டிங் ஃபுல்லி முருகா என்று அழைக்கவா. நீ யாரையும் அழைக்க வேண்டாம். டேய், போட்டோ காட்டுடா. இந்த பொண்ணை பாத்திருக்கியா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் இவனுக்கு வாய் வைப்ரேட் ஆகுது? இந்த போட்டோவை பார்த்துட்டு யார பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியா இருக்கு. டேய், என்னடா வளர்றான்? போதையில பவர் குறைஞ்சு வச்சா? ஒருவேளை கனவா இருக்குமோ? டேய், என்ன படமா பார்த்துக்கிட்டு இருக்க? பக்கி பயல. போடாங்கிட்டு. என்னையா போ சொல்ற? அப்புறம் யாரா? ஊர் குத்திட்டு என்ன போ சொல்றியா? தாண்டா சொல்றேன். தெய்வமே, தெய்வமே. மயிலு மயங்கி கிடக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. காசு இல்லண்ணே. ஐயோ, மகிழ்ச்சி மைனர் சொன்னு வாங்கிட்டு வாங்கடா. மகிழ்ச்சி மைனர் சொன்னாலும் காசு கேட்கறாங்கண்ணே. ஆளுக்கு எட்டனா போட்டு வாங்கிட்டு வாங்கடா. இமேஜ் கெடுக்காதீங்கடா. போய் தொலைங்கடா. அந்த காலத்துலயே இருக்காரு. கோதுமை கடல்ல பழைய சில்க் மாதிரியே இருக்காளே. எங்கடா சாவி?
நானே ஓபன் பண்ணிட்டேனே. நான் தான்டா ஓபன் பண்ணணும். என் வேலையை நீங்க ஏடா பாக்குறீங்க? ஊதா சொல்லாத. ஜிங்கு ஜிங்கு யார் நீங்க? மகிழ்ச்சி. அது ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரே மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி மைனர். என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணிலையும் தண்ணி வராது, மத்தவங்க கண்ணிலையும் தண்ணி வர விட மாட்டேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தட் இஸ் மகிழ்ச்சி. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் நதியா. திருவிழாக்கு வந்திருக்கேன். நதியா? ஆஹா, ஒரு பீருக்கு வைக்க வேண்டிய பேரை உங்களுக்கு வச்சிருக்காங்களே, ரொம்ப கூலா இருக்கு. உங்களை பஞ்சாயத்துல கூப்பிடுறாங்க. யோ, நான் ஒண்ணும் பண்ணலையா, சோடா தானே தெளிச்சேன். மைனரே, நீங்க தானே பஞ்சாயத்து தலைவர், நீங்க தான் போய் பேசணும். ஆமா, நான் பஞ்சாயத்து தலைவர் இல்ல. நான் பஞ்சாயத்து தலைவர். போங்கடா, வர்றேன். பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் டேய் டேய், நிப்பாட்டா திருவிழாவ, நிப்பாட்டா திருவிழாவ. ஏடா, ஊரு ஃபுல்லா ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து திருவிழா நடத்தினா மாரியாத்தா குங்குமத்தை எடுத்து நெத்தியில பூசுறதா, இல்ல இவங்க வெட்டிக்கிற இந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில பூசுறதா? அதனால இந்த வருஷம் திருவிழா கிடையாது. இதுதான் மகிழ்ச்சி மைனரோட தீர்ப்பு. மைனர் நினைச்சாதான் திருவிழா நடக்கும் போல இருக்கே. மைனரே, ஒரு நிமிஷம். நதியா, நீங்க எப்படிங்க? பரவாயில்ல, ஏதோ சொல்ல வந்தீங்களே. நீங்க நினைச்சா ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம இந்த திருவிழாவை நடத்த முடியும். எதை பார்த்து இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு? உங்க மூக்க பார்த்துதான். நம்பிக்கை கண்ணை பார்த்து வரும், மூக்க பார்த்து எப்படி வந்துச்சு? எப்படியோ வந்தா சரிதான், பண்ணிடுவோம். மைனரே, பஞ்சாயத்து உங்க மூக்கு காரண மூர்த்தே இருக்கு. டச் பை மூக்கு. ஏற்கனவே ரத்தம் வருது மக்களே, மூக்க உடைச்சிடுவேன். டேய், அறிவு கட்டவனுங்களா? மணிரே மணிரே, எல்லாம் உங்களால தான்டா, எல்லாம் உங்களால தான்டா. ஏடா, நான் தான் தீர்ப்பை மாத்தி சொன்னா தப்பா சொல்றீங்க மைனரே. அப்படி சொல்லக்கூடாது. வாயை மூடிட்டு இருக்கீங்க. ஆத்தா இந்த பொண்ணு ரூபத்துல வந்து என் மூக்குல பூந்து, என் நாக்குல பூந்து தீர்ப்பை மாத்த சொல்லிட்டா. அதனால போலீஸை கூப்பிடுறோம், பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம். மனுஷன் முக்கியமா தெய்வம் முக்கியமான வரும்போது எனக்கு தெய்வம் தான் முக்கியம். அதனால திருவிழா நடத்துங்கடா, போஸ்டர் ஒட்டுங்கடா, மைனர் தலைமையில் திருவிழான்னு. அப்போ எல்லா ஊருக்கும் ஒட்டுவீங்களா? நீ சொன்னா பாகிஸ்தான் பார்டர்லயே எவடைய தலைவர் படத்து மேல போஸ்டர் ஓட்டுறது? என்ன திமிரு உங்களுக்கு? என்னப்பா இது? இந்த ஒரே ஒரு திருவிழா தான் இருக்கு, இதை நடக்க விடாம பாட்டிடுறாங்க. வந்திருக்கா, கருப்பு சாமி வந்திருக்க. சாமி வந்து தெரியாம சண்டை போடுறீங்க. சாமி, தாங்கள் வந்த நோக்கம் என்ன சாமி? எவன்டா திருவிழா நிறுத்த சொன்னது? சாமி, சாமி இந்த குண்டன் தான் சாமி. சாமி, இவனுக்கு எவ்வளவு பெனால்டி பண்ணுமா போடுங்க. ஏண்டா, திருவிழா தேர் என்ன உன் வீட்டு கார் நடச்சு? இல்ல சாமி, தேருடா சாமி. நீ நினைச்சா ஓட்டுறதுக்கும் நிறுத்துறதுக்கும் ஓக்காரா? இல்ல சாமி. என்னோட சாமி, அவனை மன்னிச்சிருக்க சாமி. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறோம் சாமி. உங்க உத்தரவை சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. எதிரி அவங்க மூஞ்சில ஆடுறான்டா, என் மூஞ்சில அடிச்சிட்டானே. ஒட்டுங்கடா தேர, நடத்துங்கடா திருவிழா. அப்படி திருவிழா நடத்துங்கடா. நீ என்னடா? முடிஞ்சிருச்சே. எல்லாமே கட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு கட்டு விட்டு வைக்கணும். நீ போய் ஆளா பாரு. போ போ. அப்படிங்கிற சரி. சாமி, 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 யார் சாமி நீங்க? யார் சாமி நீங்க? கூடு விட்டு கூடு பாஞ்சி வந்திருக்கீங்களா? யார் சாமி நீங்க? அவன் என் தம்பி கருப்பன்டா. நான் அவங்க அண்ணன் முனியாண்டிடா. பிரதர், வெல்கம் பிரதர். ஏன் பிரதர் 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? 25 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு நான் கபாலி ரஜினியாடா, விருமாண்டிடா. ஐயோ சாரி, முனியாண்டிடா. ஐயா, முனீஸ்வரர் ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஆசீர்வாதமா? அண்ட அண்டவாய ஓபன் பண்ணு. இந்தாடா. வா வா, தேங்காய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மண்டியா மண்டியா கட்டடா போய்டா. என்னது மடையை திறந்து விட்ட மாதிரி தண்ணி இவ்வளவு போகுது? தேங்காய் தப்பா உடஞ்சிருச்சு, தெய்வ குத்தமாயிருச்சு. ஐயனார் கிளம்புறாரு, ஐயனார் கிளம்புறாரு. சாரி, முனியாண்டி முனியாண்டி. சாமி சட்டி பிடிக்க கூடாது, கண்ணை குத்திடும். ஐயா முனீஸ்வரர் ஐயா, சொல்றா 25 வருஷமா நீங்க வரல இல்லையா? ஆமா. மக்கள் எல்லாம் ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. வாங்கிட்டு பேர் நேர்த்திக்கடனா? என்ன இந்த செயினா விட பெருசா இருக்கும், பரவாயில்லையா? குடுறா. ஏண்டா, வாயில சூடத்தை கொளுத்திட்டு தலையில தேங்காய் உடைக்கிற போசாமி வேஷத்துல பார்த்தேன். கோலிக்கே கோலிக்கே
அஸ்வினுக்கு அஸ்வினுக்கு தோனிக்கு அஸ்வினுக்கு ஆறுனா தோனினா தமிழனா தோனினா தமிழனா தோனினா பட்டாசுனா தோனினா பட்டாசுனா தோனினா என்ன உன் பிரச்சனை? பால் கூட தூக்குறீங்களே, கொடை இருக்கே, உள்ள பால் இருக்கா? இந்தா. இது பாலா? பின்ன என்ன? ஏய், வாடா. டேய், நீ டென்ஷனா என்ன கெட்டவனாக பாக்குற? பின்ன என்ன மோரான்னு கேட்க வந்தேன். டேய் இதெல்லாம் வெளியில இருக்காதடா, அவன அவசகுணமா அவுட் ஆக போறான். டேய் நீ எல்லாம் மனுஷன்கிட்ட பேசினா சரிப்பட்டு வர மாட்டேன். டேய் நரிமுஞ்சி நீ பாத்து. பக்கத்து நாடு பக்கத்து நாடு பாக்கா இந்தியா கிட்ட வீக்கா லக்கடி குமாவா டோனி என்ன சும்மாவா லக்கடி குமாவா டோனி என்ன சும்மாவா இந்தியா டீம்னா மாசே டோனி தானே பாஸ் சிவகாசிக்கே பட்டாசா டோனி கே புல்டாசா சிவகாசிக்கே பட்டாசா டோனி கே புல்டாசா வைங்க வரிசை வை. எல்லாரும் வந்துட்டல சொல்லலாமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. நீங்க நினைச்சபடி விந்தியா ஜெயிச்சிரும்டா. கண்ணத்தில பறக்கலாம் நீங்க பறக்கலாம் நீங்க ஏன் தம்பி என்னைய திட்ட ஆரம்பிச்சல? உங்க விருப்பப்படி இந்தியா ஜெயிச்சிரும்டா. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? டேய் சீக்கிரம் போடுங்கடா, மேட்ச் முடிஞ்சப்போ. டேய் போடுறா. நிப்பாட்டு. என்ன அவசரம்? வெயிட் பண்ணு. யோ இது லைவ்யா, உனக்கால வெயிட் பண்ண முடியாது. ஏய் முக்கியமான விஐபி வரணும்யா. ஏய் என்னோட விஐபி யாரா இருக்காங்க? அது போட்டாதான் தெரியும். டேய் அவன் விஎஸ்ஓபி தான்டா விஐபின்ற. ஏய் மூடிட்றியா? சரி விடு, மேட்சை பார்க்கலாம். ஏப்பா தம்பி, ரொம்ப நேரம் விளவரத்தே போட்டுக்கிறீங்களே, படத்தை எப்ப போடுவீங்க? ஆமா. உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். டேய் சொல்றா. இதுக்கு நான் பிக் பாஸே பார்க்க போயிருக்கலாம். இவங்க கிரியேட்டிவ்ல இருந்ததோட விளம்பரத்துல நடிக்கிறது தான் ஜாஸ்தி. பாட்டே நீ ஏன் சேரி கேர்ள்ஸ் மாதிரி சும்மா எந்திரிக்கிற உட்காரு. போடுங்க. அங்க ஓவியாக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. பாரு அடுத்த பால் 4 அடிக்க போறான். எல்லாரும் இருக்கீங்க, என்ன காணா? Oh, he's gone big or not big enough. Take it in the deep. யாராவன் என் தலைவன் அடிச்ச பால கேட்ச் பிடிச்சது? பங்காளியா? ஆம்பளையா இருந்தா மிஸ் வச்ச ஆம்பளையா இருந்தா வாடா இங்க பர்றா. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், பேசாம இருக்கா? யோ நீ பேசல அவனுக்கு கேட்காதியா? இங்க பர்றா, நல்லா இந்த ஊர்ல பெரிய மனுஷன். நான் என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு என் பொண்டாட்டி இங்க வந்து டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். அவன் பாட்டு அசால்ட்டா அவுட்னு சொல்லிட்டு போறான். அவன் உடனே பொளந்து பொங்க வைக்க போற மாட்டான்டா. அவன் கையை கடிச்சு காட்டாரிக்கு ஊர்காய போட்டான்டா. வர சொல்றா இப்போ. கோலி போனா தோனி வராருல, ரொம்ப ஃபீல் ஆட்டாரே. ஃபீல் உச்ச கூலர் குடி. கூலுதா தம்பி. அதேதான் பெர்ஃபார்மன்ஸ். பை போயா. கடைவால சாப்பிட்டாங்க, இருக்குது ஒரு பேர் தான். மறுபடியும் கோட் ஆப் பண்ணதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அவ்வளவுதான் கொன்றுவாமா. ஒரு மேட்ச் மெசம் குடிக்கணும். வாயை உடைச்சிடுவேன். He is not only பாருங்க இதான் சிக்ஸர். விடியா போதும். ரொம்ப என்னடா இது பண்ணி பபிள் கம் சாப்பிடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது? பண்ணி சவுண்ட் மாதிரி இல்லையே. டேய் எங்கடா போறாங்க? ஐயோ அம்மா லைட் போட்டது. யோ என்ன நடக்குதுங்க? மேட்ச் நடக்குது. மேட்ச் அங்க தான் ஏன் நடக்குது? இங்கேயும் தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. யோ யார் பொண்டாட்டிக்கு யார் மேட்ச் பாக்குறது? இப்ப கேளு, எல்லாரும் என்ஜாய் பண்ணி தானே இருந்த. யோ போயா. நானே ஓடி போன புருஷனை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஓட்டிட்டு போலான்னு பாக்குறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா இரு. நீ யாருமே பார்க்கலனா கோஆபரேட் பண்ற. யாராவது பார்த்தா கோப்பெருந்தேவியா மாறிட. ஐ நோ யூ. மாப்ள அங்கடா பேச்சு. லாஸ்ட் பால் 6 அடிச்சா இந்த வின். பேட்டை தொட்டு 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கிறோம். கண்டிப்பா பிடிக்கிறோம். மாமா உன் பிக் பாஸ் வேலைய ஆரம்பிச்சிட்ட போல. சரி இன்னைக்கு யார் ஓபனிங் ஆடுறது? நீ ஏற்கனவே ஆடிட்டாங்கற. ஏய் மச்சான் நான் ஆறடா. ஓகேடா போ, நீ போய் க்ளவுஸ் போடு. ஓகேடா. கீப்பிங் க்ளவுஸ். என்ன கீப்பிங் இல்லடா, போடா மால்ல போ, என்ன அவசரம் போ. டேய் மச்சான், டேய்
ஒரே ஒரு முறைடா. என்னையா பேட்டை தொட்டாச்சும் பாத்துக்கிறேன்டா. சரி இந்தா கொடு. ஏன்டா ஆளாமாமா போமாமா வயசான காலத்துல எதுக்கு போ அம்பேர் இல்ல போ. டேய் நீங்களாம் தெரியுது நாங்களே ஃபீல்டிங் போறோம். என்ன கோரஸா ஓகேன்றானுங்க ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானுங்களா? டேய் இந்த மாதிரி பேசி அவனுங்களாம் ஃபீல்டிங் அனுப்பிச்சு விட்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் பவுலிங். 2 மாசமா நானும் பவுலிங் மட்டும் தான். பெரிய பவுலரா வருவ போடா. டேய் இங்க என்ன பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சாதான் கேட்சா? எப்படியும் பிடிக்கலாம் பாஸ். நீ வாயிலே பிடிப்படா. பால் போடவே மாட்டானா? bowling bowling bowling. என்னையா அவன் ரெடி ஆகல. ரெடி 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 bowling bowling. யோ இப்போ என்னையா ரெடி ஆகணுமா? அம்பேர் என்னத்துக்கு ரெடி ஆகணும்? முடி நில்லு. இத சேராட்டம் நடத்துற மாதிரி கையை காட்டி. ரெடி ரெடி லைன்ல போடு விட்டுறாத. ஐயா அம்மாடி. சவுண்டே காணா. பால் அடிச்சடில பால் விண்வெளிக்கு போயிடுச்சோ? என்ன பாக்குற? பாலே இன்னும் போடல. ஓடலையா? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போடுறா. ரெடி. நான் பனின கழட்டுமா? எதுக்கு நிக்கிற? கமான் கமான். இந்த டைட்டானிக் ஹீரோ நினைப்பா? இந்த பேட்டிங் முடியல பழி வாங்குறியா? டேய் நீங்க வாடா. நீ அம்பேர் நில்லு. சீக்கிரம் போடுறா. மாமனை எதுவும் கை நீட்ட கூடாது. கையை கட்டு. வேணா பாக்கெட்ல விடு. ஏய் என்ன கோலி குண்டை விளையாடுற? உருட்டி விளையாடுங்கிற? தூக்கி அடியா. ஏய் கேப்டன்ரா, எனக்கே சொல்லி தெரியா? சொல்லி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே பெருசா தூக்கி அடிச்சிட போற. இவனுக்கு கூட மேட்ச் ஆடிட்டு நம்ம கிரிக்கெட் கத்துக்கிட்ட மாதிரி தான். போடுங்கடா பிள்ளாடி பாக்கெட்டு. அவன் போடுவானா இவன் அடிப்பானா இப்படியே நடந்துட்டேறா. மேட்ச் முடிஞ்சிடும். டேய் என்னடா தூக்கி அடிச்சு பஞ்சாயத்து பல்ப் உடைச்சிட்ட? நீ தூக்கிலாம் அடிக்க வேணா, அமுக்கி ஆடு. அது பேசாம போடு. இப்ப இந்த பல்ப் உடைப்பானோ? தோஷம்லாம் விலகினதுக்கு அப்புறம் நம்ம முதலிரவு ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு எல்லா தம்மட வேண்டிக்கிட்டு வர்றீங்க. அடி கள்ளி, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரீம் பெல்டா? ஆமாங்க. ஐ காண்ட் பிலீவ் யூ. ராத்திரி நேரத்து பூஜையில் ஐயோ உனக்கு வீணா போச்சு. வெடிச்சிச்சா? அந்த ரூபா பந்தலையா வாழ்க்கையா பஞ்சர் ஆக்கிட்டாருங்களே. என்ன டேய் ஒன்னு அடிச்சா மேல் பல்ப் உடைக்கிற இல்ல கீழ் பல்ப் உடைக்கிற? போச்சு பஞ்சாயத்தை கூட்டிடுவானுங்க. ஏன் பஞ்சாயத்துனா பயமா? பஞ்சாயத்துனா பயம் இல்லடா. நம்ம ஊர்ல நாட்டாமங்கிற பேர்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவனை நினைச்சாதான். சும்மா வேட்டையை தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் பரக்கா தெரிய போகுது. அதான் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன? நிறுத்துங்க. என்றா வசம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாட்டம் ஒருத்த உட்காந்துட்டு இருக்கணும்ல, அவன் என்ன வேணும்னா உடச்சு போட்டா? வேணும்னே தான் உடைச்சான். யாராம? ஆமா 10 ரூபா பல்ப் உடைச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. சும்மாரப்பா. உடச்சவ யாரு? பொறத்தியானா? உள்ளூர்கார பயலாட்டாளுங்க. அதனால மன்னிச்சு விட்டு போடுவோம். அப்படியெல்லாம் விட முடியாது. இது வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது பவர்ஃபுல் ஆனது. பஞ்சாயத்து பல்ப போட்டு ஆகணும். பல்ப் உடைஞ்சவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ரஜினி ரசிகர் மன்ற தீர்ப்பு. இவளும் நோடிக்கிறாளே. என்ன நாட்டாம ஸ்கூல் பையன் மாதிரி கையை கட்டிட்டு இருக்கீங்க? ஓ டீச்சர் ஞாபகம் வந்துச்சா? அப்ப அந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்குமே. எவடா டீச்சரு? என்றா பாட்டு? ஓ உனக்கு அந்த டீச்சர் யாரு, பாட்டு எதுவும் ஞாபகம் வரல? என்றா வளர்ற? பல்ப் உடைச்சவன் பஞ்சாயத்துக்கு பணத்தை கட்டி ஆகணும். இது நாட்டாம தீர்ப்பாக்கும். அன்பார்ந்த செம்படா குறிச்சி பொதுமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக நடத்தும் கலக்கல் கபடி போட்டி இதோ இதோ இதோ. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஜினி ரசிகர் மன்ற தலைவி ரஜினி ராதா வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து லக்க லக்க லாவண்யா, பாயும் புலி பாவனா, முரட்டுக்காளை முத்தழகி மற்றும் சந்திரமுகி சந்திரா அனைவரும் களம் இறங்க இருக்கிறார்கள்.
நீங்கள் அவருடன் எதிர்பார்த்த வீர மங்கை ரஜினி ரசிக மன்ற தலைவி ரஜினி ராதா ஆண்டனி டீமுடன் மோத வருகிறார். இது ஆட்டமா இல்ல தேரோட்டமா? பொறுத்திருந்து பார்ப்போம். கபடி 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 2 பாயிண்ட். களத்தில் களமாடும் வீர மங்கைகளுக்கு பொதுமக்கள் இடையூறு தராமல் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யாரா சின்ன பையன் கைத்து மேல இருக்கிறது? குப்புற விழுந்துற போடா. என்ன மாமா ஒரு ஈக்காக்கா கூட காணோம் மாப்பிள. ஒரு 2 காக்கா நான் பார்த்தேன். சும்மாவே நான் உன்னை செருப்பால் அடிப்பேன். மூடி நில்லு. செம்ம காண்டில் இருக்கேன். இப்பொழுது களம் இறங்குவது மன்ற செயலாளர் முரட்டுக்காளை முத்தழகு. கபடி 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 மஞ்சள் துண்டு போட்டு பெருசு பிள்ளைகள் அப்படி ஊத்து ஊத்து பாக்காதயா, கண்ணு அவிச்சு போகுது. தலை இல்லையா? கபடி 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 கபடி. காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு. பொதுமக்கள் கட்டுக்கிடங்காமல் அலையலையாய் திரண்டு ஆர்ப்பரிப்பதால் இதை கபடி சவுண்ட் எவ்வளவு கிக்கா இருக்கு. குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆட்டமே தேரோட்டமா? அதை இங்குதான் பார்க்கிறோம். பாயிண்டுகளை அள்ளி கொண்டு வருகிறார் ரஜினி ராதா. இதை காண இரு கண்கள் போதாது. ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகணுமா? ஏய் என்ன அசிங்கம் பண்ணணுமா? என்ன கெத்து காமிக்கிறாங்க? நம்மளும் இப்படிதான் கெத்து காமிக்கணும், வேற வழி இல்ல. சும்மா வந்துட்டான். எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. இளைஞர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் வந்திருக்காங்க. இதெல்லாம் தலைகளா? இல்ல இல்ல. ஆமா இல்ல. என்ன கலாய்க்கிறியா? நீ ட்ரை பண்றியா? இந்தாடா. வாழப்பாடி வாரியர் அணியைச் சேர்ந்த மண்டகசாயம் மணியும் ஆலப்பறை ஐயப்பனும் துவக்க ஆட்டக்காரர்களாக இறங்கியிருக்கிறார்கள். முதல் பந்தை வீசுகிறார். முதல் பந்தை ஹெலிகாப்டர் ஷாட்டாக அடித்து விட்டார். அடடே, அந்த பந்து ஹெலிகாப்டர் மீதே பட்டு விட்டதே. ஓவரா பண்றானுங்கடி. இரண்டாவது பந்தை போல்டாக இறங்கி அடித்தார். ஐயோ, போல்டாவே ஆயிட்டாரு. ஆண்டனி டீமும் பாஷா டீமும் இறுதி ஆட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். ராதாவின் ஆட்டத்தை காண இன்னும் 5 நிமிடங்களே உள்ளன. யாராவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், லோ ஆங்கிள் செல்ஃபி எடுக்கிறது. லோ ஆங்கிள் செல்ஃபியாப்பா? அத பார்க்க நமக்கு குத்து வைக்கலையே. ஏய், என்ன டிஸ்கஷன்? கிளைமாக்ஸ் வந்துருச்சா? நல்ல சவுண்ட் ஏத்துங்க. ஐயோ அம்மா, என்னடாச்சே? கிட்னி வலிக்குது. கிட்னி கீழே இருக்குடா. கேப்டன், என்னால வலி தாங்க முடியல கேப்டன். என்ன காப்பாத்துங்க கேப்டன். அடி வாங்க போற. நான் வேணா உன்னை போய் காப்பாத்திட்டு. நீங்க யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறீங்க. நானே என்ன பாத்துக்கிறேன். ஓட்டுண்டாவன் சும்மா வந்துட்டான். வாட் a shot. Oh, it is out. கடைசி விக்கெட்டும் போயிடுச்சு. போயிட்டு பாரு. ஏய், என்னது பாட்டி செத்து போச்சா? நான் வந்து பால் ஊத்துனா தான் ஆத்மா சாந்தி அடையுமா? பாட்டி, நீயே ஒரு தாத்தா, உனக்கு ஒரு பாட்டியா? பச்சையா போய் சொல்லாதியா மாப்ள. எனக்கு இருக்குது ஒரே ஒரு பாட்டி மாப்ள. ஏய், குவார்டர் கேட்டா ஃபுல் வாங்கி கொடுப்பா மாப்ள. யோ, ஏமாத்தாதியா? இல்ல மாப்ள, இல்ல மாப்ள, நான் கிளம்பறேன். மேட்ச் முடிச்சிட்டு போங்கடா. நான் யோசிச்சேடே, இவன் யூஸ் பண்ணிட்டானே. நம்ம என்ன பண்றது? ஹலோ, டீம் வேற. இது கள்ளக்குறிச்சியில சுனாமியா? 30 அடிக்கு மேல தண்ணி போதா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலயும் நம்ப முடியல. இவனாலையும் நம்ப முடியலையா? நான் போய் வீடியோ எடுத்து வந்து காட்டுறேன். 2 மினிட்ஸ் தான். உண்மையான குடிகாரன் தான். வெளியே பார்க்கலாம். முதல்ல உண்மையான குடிகாரன் தானே. வரேன்டா. மண்ணாங்கட்டி. கபடி 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 சும்மா நோண்டா சும்மா. கபடி 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 கபடி. ஐயோ, அதுக்குள்ள புடிச்சிட்டாங்களே. கபடி 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 கபடி. ஆண்டனி டீமை பாஷா டீம் தவிடு பொடியாக்கி விட்டது. ரொம்ப இல்லடா, கும்கி. டேய் ஆடியன்ஸ், வாடா வாடா, அங்க வர கிரிக்கெட் பார்க்க போறோம். டேய் கூப்பிடு, நம்ம கபடி பார்க்க வந்தோம். கூப்பிடு எல்லாரும் கூப்பிடு. டேய் வாடா வாடா. மக்களே, எங்க கேப்டன் கேவல
கேவலமா நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் கபடி மேட்ச் பார்க்க வரல, உங்க ரியாக்ஷன் பார்க்க தான் வந்தோம். நீங்க மட்டும் எங்க மேட்ச் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டரோட மேட்டர் சேர்த்து கொடுப்போம். மேட்டர்னா இவன் நினைக்கிற மாதிரி கேவலமானது கிடையாது, பிரியாணி. டேய் போதும்டா, நீங்க சீன் போட்டெல்லாம் போதும். இப்ப பாருங்க என் சீனை. வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பை வழங்குவதற்காக நம்ம ஊர் நாயகன் நாட்டாமை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல போட்டிகளில் வென்று இங்கு நின்று கொண்டிருக்கின்ற வீரமங்குகளை பாராட்டுவதற்காக நீங்க பாராட்ட போறீங்க. ஆமா, நீ அப்படியே பிக் பாஸ்க்கு போய் போ. என்னடி நம்ம ட்ராக்ல வரானுங்க, ஏதோ பிளான் பண்றானுங்க. ஆல்ரவுண்டர் ஆதி ஜெயித்த கண்மணியெல்லாம் இங்க காத்திருக்க, நாட்டாமை அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன? மிஸ்டர் தோனிகுமார், இது இப்பொழுது வேண்டுமானால் அவருக்கு கிளிகிழிப்பாக இருக்கலாம். ஆனால் இன்று மாலையே இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் நாட்டாமையின் நவரச லீலைகள் அதிர்ச்சி வீடியோ என்று வரும்பொழுது காண்டாக இருக்கும் வீடியோ. இந்த பக்கம் வா. ஏப்பா என்றா உங்க பிரச்சனை? கையை பிடிச்சா இருந்துங்க, என்ற கழுத்து பிடிக்கிறீங்க. வண்டியில் வந்தால வான் கூட்ட வாட்ஸ்அப்பில் போடுவேன்றா. ஏன்பா பஞ்சாயத்தில் ஃபைனை கட்ட சொன்னதுக்கு என்ற ஃபைனல் கார்டை பிடிங்கிட்டு இருக்க. சரி, சாரட்லேயே நீ மூடு. ஏப்பா இப்போ என்ன பண்ணுன்னு இப்படி பண்ற? எதுக்காக எங்க மேட்ச்க்கு வரல? இது அந்த மட்டையால பந்து அடிப்பாங்க அதானே? அங்க பிடிச்சது என்ன புடி? இங்க பிடிச்சாங்க பாரு ஒரு புடி. நீ பிடிச்சது நான் பார்த்துட்டு தானே இருந்தோம். இவன் ஒருத்தன் ஐயோ இதுங்க பேர குறுகுறுன்னு பார்க்கறதுக்குல. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த போட்டி முடிவில் கொடுக்குற கப்பை 1.5 கையால் கொடுக்கணும், அவ்வளோதானே? ஏதோ நீங்க சொல்றதுக்காக செய்யறோம். இந்த 8 பட்டி ஊர் மக்களுக்கு அந்த நாட்டாம சொல்றது என்னன்னா, இந்த போட்டி முடிவில் கொடுக்குற அந்த அப்படி பண்ணாத கோப்பைய என்ற தம்பி ஊருக்கு ஒண்ணு நான் ஓடி வர சிங்கம், அடிக்கிறதெல்லாம் சிக்ஸரு, அடிக்கிறதெல்லாம் மிக்சரா. இனியா ரைமிங்குது. முதல்ல இவன்ட சவகாசம் கட் பண்ணு. சொல்றது கேட்டியா? பேசுங்க. அதனால இந்த நாட்டாமைக்கு ஒரு முக்கிய சோழி இருக்கிற காரணத்தினால இந்த கோப்பைய என்ற தம்பி கொடுப்பாருன்னு இந்த நாட்டாம தீர்ப்பா சொல்லி போடுற. தீர்ப்பு மாத்துறதுக்கு டைம் இல்ல, ஒரு முக்கிய சோழி இருக்கிற காரணத்தால நான் உங்களை அப்புறம் பார்க்கறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கவர்ச்சிக்கப்படி விளாடுற. மதிப்பிற்குரிய மக்களே, வாழ்க்கைங்கிறது என்னது? காலையில எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலாம் பால், போனை எடுத்தா இன்கமிங் கால், எடுக்கலனா மிஸ்டு கால். வாழ்க்கையில போட்டி இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே போட்டியா இருக்கக்கூடாது. கேட்டுக்கமா, தோனியோட ரசிகர் மன்ற சார்பில் நாட்டாம சொன்னதுக்காக பரிசு உங்களுக்கு கொடுக்குறோம், வந்து வாங்கிக்க. இதெல்லாம் ஒரு கப்புன்னு வாங்க வந்திருக்கும் ராதா அவர்களே. சாரி, நம்மளை பத்தி இந்த சின்ன கப்பை பெரிய மனதுடன் கொடுக்கும் எங்கள் கேப்டன் தோனிகுமார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்கள். எல்லாரும் கை தட்டுங்களா. தட்டு தட்டு எல்லாரும் தட்டு. என்ன வேண்டா சொல்லிட்டாங்க.